கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலவெளியிலே சந்தோஷமாய் இருக்கிறீர்கள்? ஆமென். சந்தோஷமாய் இருக்கிறவங்களுடைய முகத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். ஆமென். நல்ல உற்சாகமாய் சந்தோஷமான ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மகிட்ட நிறைய விதமான அல்லேலூயாலாம் இருக்கு. சோகமா ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்க, சொல்லாம இருந்துருவீங்க. ஆகவே சந்தோஷமா சொல்லுங்கன்னு சொன்னாதான் சந்தோஷமான அல்லேலூயா வருது. சரி, அல்லேலூயா என்ற வார்த்தை கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது நல்ல சந்தோஷமாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் கடந்து செல்வோம். எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்கள் கர்த்தருடைய பாடு மரணங்களை தியானிக்கிற நாட்கள். பொதுவாக எல்லா திருச்சபைகளிலும் அந்த பாடு மரணங்களை முன்னிட்டு சிலுவையை பற்றி அதிகமான செய்திகளை தியானிப்பது உண்டு. உபவாசங்களிலே காணப்படுவது உண்டு. அதிகமாய் ஜெபங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். சிலர் சில பொருட்களை தவிர்ப்பார்கள். நீங்கள் எதை தவிர்க்கிறீர்களோ இல்லையோ அதிகமாய் ஜெபியுங்கள், அதிகமாய் வேதத்தை வாசியுங்கள், தேவனோடு கூட அதிகமாய் நேரத்தை நாம் செலவிடுவோம், கர்த்தரோடு கூட நெருங்கி வாழ்வோம். அதுவே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 1 முதல் கிட்டத்தட்ட 11 வசனங்கள் வரை நாம் இன்றைக்கு தியானத்திலே நாம் எடுக்க போகிறோம், வாசிக்க போகிறதில்லை. ஆனால் இந்த 11 வசனங்களிலே 4 விதமான மைண்ட், சிந்தை என்ற வார்த்தைகள் வருகிறதை பார்க்கிறோம். அதில் 4வது சிந்தை தான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்று எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்கள். முதலாவதாக என்ன சிந்தை? 4 சிந்தைகள் அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. கண்டுபிடிங்க பார்க்கலாம். முதலாவது சிந்தை என்ன? ஏக சிந்தை. முதலாவது வசனத்திலே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். லைக் மைண்டட். ஆங்கிலத்திலே அதற்கு விதமான பதம் போடப்பட்டு இருக்கிறது. லைக் மைண்டட், ஏக சிந்தை. ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன சிந்தை போடப்பட்டிருக்கிறதுங்க? ஒரே சிந்தை, ஒரே சிந்தை. ஒன் அக்கார்ட் ஆஃப் ஒன் மைண்ட். ஒரே சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒன்றையே சிந்திக்க வேண்டும், ஒன்றையே சிந்திக்க வேண்டும். பல சிந்தனைகள் அல்ல, ஒன்றை சிந்திக்க வேண்டும். ஒன் அக்கார்ட் ஒன் மைண்ட். வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவன். ஒரு மனதை, ஒரே மனதிலே ஒரே சிந்தையோடு கூட இருக்க வேண்டும். ஒன் மைண்ட். மூன்றாவதாக 3ஆம் வசனத்திலே வருகிறது. தமிழிலே அது வேறு விதமாய் வருகிறது. தமிழிலே இவ்விதமாய் தாழ்மையினாலே, மனத்தாழ்மையினாலே என்று எழுதப்பட்டு இருக்கிறது. மனத்தாழ்மை, மனத்தாழ்மை, வெறுமையாக்கப்பட்ட மனம். 3வது மைண்ட் என்னது? வெறுமையாக்கப்பட்ட மனத்தாழ்மை உள்ள மனம். 4வது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. ஆமென். இந்த 4 சிந்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். தேவன் இந்த வசனங்களை எனக்கு கொடுத்தார். ஆகவே வசனங்களை நாம் தியானிப்போம். தியானிப்பது மாத்திரமல்ல, அதன்படி நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். முதலாவதாக பார்க்கும் பொழுது லைக் மைண்டட், ஏக சிந்தை, ஏக சிந்தை. இது பிலிப்பு பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட வார்த்தை. ஒரு சபையாருக்கு ஒரு போதகர் எழுதுகிறார். எல்லாருக்குள்ளும் எப்படி இருக்க வேண்டும்? ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். முடியுமா? முடியாத காரியம். எல்லாரும் ஒரே சிந்தையாய் இருப்போமா? இருக்க முடியாது. ஆனால் ஏக சிந்தையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய சிந்தை ஏக சிந்தையாய் இருக்காது, ஆனால் இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் நம்முடைய சிந்தையை நாம் அதற்கேற்ற வண்ணமாக அமைக்க முடியும். நம்முடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வர வேண்டும். பொதுவாக 2 சிந்தை முக்கியமான சிந்தை ரோமருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆவியின் சிந்தை, மாம்ச சிந்தை. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். அப்போ 2 விதமான சிந்தைகள் மனிதனுடைய வாழ்வில் இருக்கிறது. மாம்சமான காரியங்களை சிந்திக்கிறதை செயல்பட்டு பாவத்திற்குட்படுத்தி பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். 2வது, ஆவிக்குரிய காரியங்களே சிந்திக்கிறது. இன்னும் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்க முடியும், இன்னும் கர்த்தருக்கு எவ்விதமாய் ஊழியம் செய்ய முடியும், இன்னும் கர்த்தருக்கு எப்படி சாட்சியாய் வாழ முடியும், இன்னும் கர்த்தருக்கு எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாய் வாழ்கிறவர்கள் உண்டு. அதனுடைய முடிவு ஜீவன், சமாதானம். சமாதானமா இருக்கும். அடுத்தது அது எங்க கொண்டு போய் சேர்க்கும்? நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாய் கொண்டு போய் சேர்க்கும். அந்த நல்ல சிந்தை, அந்த ஆவிக்குரிய சிந்தை நம்மில் காணப்பட வேண்டும். மாம்சத்தின் சிந்தைகள் இருந்தால் அது நம்மை பாவத்திற்கு நேராய் கொண்டு போகும். பாவத்தின் முடிவு, பாவத்தின் சம்பளம் மரணம். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இந்த ஆவியின் சிந்தை வருவதற்கு சபை அவசியமாய் இருக்கிறது. சபைக்கு வரும்பொழுது வசனத்தை கேட்கிறோம். வசனத்தை கேட்கும் பொழுது ஆவிக்குரியவர்களாய் மாறுகிறோம். நம்மை ஆவிக்குரிய சிந்தையிலே நடத்தும். ஏன் சபைக்கு போக வேண்டும்? வசனத்தை கேட்க வேண்டும். வசனம் போதிக்கப்படுகிறது. அது நம்மை ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறதை போல நாம் விட்டு விடாது இருக்க வேண்டும். சிலர் விட்டு விடுவாங்க, சிலருக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியாது. ஆனால் அந்த சபை கூடி வருதலை வந்து பழகினவர்களுக்கு ஒரு வாரமும் தவற மாட்டாங்க. ஐயோ, இன்னைக்கு ஒரு வாரத்துல மிஸ் பண்ணிட்டேன், என்ன பாஸ்டர் என்ன பேசினாரோ. அது நல்ல ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்கள் வாழ்க்கை அப்படி இருக்கும். அவருடைய ஆவிக்குரிய தாகம் அப்படி இருக்கும். சிலருக்கு என்னைக்கோ ஒரு நாள் வர்றவங்களுக்கு அது ஒரு பெருசா தெரியாது. நாம் அப்படிப்பட்டவர்களாய் மாறக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே இந்த ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களிடத்திலே காணப்பட வேண்டிய சிந்தை ஏக சிந்தையாய் இருக்க வேண்டும். இந்த ஏக சிந்தை என்பது பல்வேறு விதங்களிலே காணப்பட வேண்டும். ஒரே ஏக சிந்தை என்றால் ஒரே சிந்தை, எல்லாருக்கும் ஒரே சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அந்த முதல் சிந்தையும் 2வது சிந்தை ஏகதேசம் ஒரே அர்த்தமுடையதான். ஒன் அக்கார்ட், ஒன் மைண்ட், ஒரே சிந்தை, ஒரு மனம், இதெல்லாவற்றையும் காண்பிக்கிறது. இவைகளெல்லாம் இது நம்முடைய வாழ்க்கையிலே அப்ளை பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தால், முதலாவது குடும்ப வாழ்க்கையிலே நாம் அதை அப்ளை பண்ண வேண்டும். குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவியாய் இணைக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே இது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். இந்த ஏக சிந்தை ஒரு கணவன் மனைவிக்குள்ளாய் காணப்படும் பொழுது மாத்திரமே அந்த குடும்பம் ஒரு வெற்றி உள்ள குடும்பமாய் இருக்கும். இந்த ஏக சிந்தையும் இந்த ஒரு மனமும் ஒரு குடும்பத்திற்குள் இல்லை என்றால் அந்த குடும்பம் குழப்பம் நிறைந்த குடும்பமாக, சண்டை நிறைந்த குடும்பமாக, சச்சரவு நிறைந்த குடும்பமாக, நிம்மதியை இழந்து காணப்படுகிறதை பார்க்கிறோம். 2 கணவர் ஒரே குடும்பத்தில், கணவன் மனைவி 2 பேரும் ஒரே குடும்பத்தில் பிறந்தவர்கள் இல்லை. பல்வேறு சூழ்நிலைகளிலே பல்வேறு பெற்றோர்களுடைய வளர்ப்பிலே வளர்க்கப்பட்டவர்களாக இருந்தாலும் தேவன் இணைக்கிறார். அதுதான் அந்த வார்த்தை, தேவன் இணைத்ததை. அப்ப தேவனால் இணைக்கப்படுகிற அந்த கணவன் மனைவி 2 பேரும் இப்பொழுது ஏக சிந்தையாய் மாறி இருவராய் வருகிறார்கள். ஆலயத்தில் விட்டு போகும்போது அவர்கள் ஒரே மாம்சமாய் மாறிவிடுகிறார்கள். ஒரே சிந்தை வர வேண்டும். என்னுடைய சரீரத்தின் ஒரு கண் ஒரு விதமான எண்ணத்தையும், இன்னொரு கண் இன்னொரு எண்ணத்தை உடையதா இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. கால் ஒரு பக்கம், ஒரு கால் பின்னால தான் நடப்பாங்குது, ஒரு கால் முன்னால தான் நடப்பாங்குது. எங்க போவோம்? 2 கால் இருக்குது, 2 காலும் ஒன்றாக எடுத்து வச்சாதான் என்ன பண்ண முடியும்? நடக்க முடியும். இந்த கால் சொல்லுது நான் முன்னாலெல்லாம் வரமாட்டேன், நான் பின்னால தான் போவேன் அப்படிங்குது. இன்னொரு கால் சொல்லுது நான் முன்னால தான் நடப்பேன்னா நீங்க எங்க போவீங்க? முன்னாலையும் போக மாட்டீங்க, பின்னாலையும் போக மாட்டீங்க. நிற்கிறதே ஒரு கோணையா ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும். பார்க்குறவங்க நம்ம வித்தியாசமா பார்ப்பாங்க. அப்போ அந்த ஏக சிந்தை என்பது அந்த கால்கள் 2ம் கரெக்டாக ஒன்று மாற்றி கரெக்டாக நடந்தாதான். இல்லை 2 காலுமே நீ காலை வைக்கும்போது நானும் காலை வைப்பேன், நானும் தான் ஒன்றா காலை வைப்பேன் அப்படின்னா அப்படியும் போக முடியாது. அப்போ அந்த ஏக சிந்தை என்பது அந்த 2 காலும் நீ முதல் வச்சுட்டேன்னா நான் பின்னால் வைக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஏக சிந்தை குடும்ப ஜீவியத்தில் இதுதான் ரொம்ப அவசியம். இன்றைக்கு நிறைய குடும்பங்கள்
குறிப்பாக கிறிஸ்தவ குடும்பங்களிலே அந்த ஃபேமிலி லைஃப்ல ஒரு வெற்றி இல்லாத ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆனா அந்த ஏக சிந்தை இல்லாத பொழுது, ஒருவேளை நம்ம விரும்பின மாதிரி எனக்கு கிடைக்கல, அதனால நான் விலகிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. விரும்பாத ஆண்டவர் எப்பொழுதுமே பிளஸ் மைனஸா தான் என்ன பண்ணுவாரு, இணைத்து அதன் மூலமாய் தான் கர்த்தர் சில காரியங்களை செய்கிறார். அப்போ அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கைக்கு உதாரண வேதத்துல ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருந்த ஒருவரை நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்திலிருந்து 64ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது, இங்கு சகரியா எலிசபெத் தம்பதிகளை பார்க்கிறோம். 2 பேரும் ஊழியக்காரர்கள், கர்த்தரிட்ட கட்டளைகளின்படி நடந்தவர்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்தவர்கள், மிகவும் அருமையான சாட்சி உள்ளவர்கள். ஆனால் அவர்களுக்கு குழந்தை இல்லை. வயது சென்ற காலத்திலும் குழந்தை இல்லை. ஆனால் ஒரு நாள் இந்த சகரியா தேவனுடைய ஆலயத்திலே தூபம் காட்டிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தோன்றி, சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்படி என்றால் வயது முதிர்ந்த காலத்திலும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? செபித்துக் கொண்டிருந்தார்கள். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்பொழுது சகரியா நம்பவில்லை. உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். அவர் நம்பவில்லை. நீ இதை விசுவாசியாதபடினால் அதுவரை நீ எப்படி இருப்ப? ஊமையனாய் இருப்பாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இவர் வராரு, வெளியே வராரு, பேச தெரியல, செய்கை தான் காட்டுறாரு. அந்த நாட்களிலே தேவனுடைய ஆலயத்திற்குள் திருப்பணியை செய்துவிட்டு ஒருவர் வெளியே வரும் பொழுது அவர் ஏதாவது நடந்துச்சுன்னா அவர் பாவம் செய்து உள்ள போயிருக்கிறாருன்னு அர்த்தம். ஒருவேளை எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், என்னடா இது திடீர்னு சகரியா பேசாம போயிட்டாரே அப்படின்னு. அது பிறகு எலிசபெத் கர்ப்பம் தரிக்கிறாள். பிள்ளை பிறக்கிறது. பிள்ளை பிறக்கும் பொழுது தாயின் இடத்துல போய் இந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. தகப்பனுடைய நாமத்தின்படி இந்த பிள்ளைக்கு சகரியான்னு பேர் வைக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே எலிசபெத் என்ன சொல்றா, வேண்டாம், சகரியா வேண்டாம், அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைங்க? யோவான் அப்படின்னு பேர் வைங்க. ஏமா உங்க குடும்பத்துல யோவான்ங்கிற பேரே இல்லையே, எல்லாரும் அப்பாவுடைய நாமத்தை தானே வைப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்பொழுது சரி, எதுக்கு அப்பாட்ட கேட்கலாம், அப்பா வாய் பேசாதவர், சரின்ட்டு அப்பாட்ட என்ன கேட்கலான்னு சொல்லி கேட்டா, அவரு ஒரு சின்ன எழுது பலகையை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எழுது பலகையை கொடுக்குறாங்க. அவர் என்ன எழுதுறாரு? யோவான் என்று எழுதுகிறார். இதற்கு பேர் தான் என்னது? ஏக சிந்தை. கணவனுக்குள்ளேயும் அதே சிந்தை, மனைவிக்குள்ளேயும். அப்போ தேவ சிந்தையோடு கூட ஒரு கணவன் மனைவி வாழும் பொழுது அங்கு தேவன் செயல்படுகிறார். வேதத்தில் இன்னொரு உதாரணத்தை சொல்லலாம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் ஒரு ஃபேமிலியை பார்க்குறோம். இந்த ஃபேமிலி, அவருடைய பேர் நாபால். அவரை குறித்த சாட்சி என்னன்னா, அவர் ஒரு பயங்கரமான முரடன். அவனை குறித்து நல்ல காரியமே சொல்லப்படலை. முரடனும். 4ஆம் வசனத்தை வாசிங்க. 23ஆம் வசனம். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிரதுமாயிருந்தான். பாருங்க, பிளஸ் மைனஸ். இந்த அம்மா எப்படிப்பட்டவங்களாமா? புத்திசாலி, ரொம்ப ரூபவதி. இவர் கொஞ்சமாவது முரடனாமா. 2 பேரையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இணைச்சு விடுறாரு. ஆனால் அந்த முரடனை மேற்கொள்ளுகிற அந்த கிருபை கர்த்தர் அபிகாயிலுக்கு கர்த்தர் கொடுத்தார். சில வேளையில சில குடும்பங்கள்ல குடிகார கணவர் மாட்டிக்குவாரு, கோபக்கார கணவர் மாட்டிக்குவாரு, சில ஒழுங்கில்லாதவர் மாட்டிக்குவாரு. ஆனால் நீங்கள் பொறுமையோடு கூட அபிகாயிலை போல அந்த இடத்துல நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அது தெரியாம மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. நம்ம தேவ சித்தமாக எடுத்து இதிலே கர்த்தர் என்ன சித்தத்தை வைத்திருக்கிறார் என்பதை பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். உடனே நம்ம எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஆண்டவர் அவரை அந்த முரடனை திருத்துறதுக்கு கூட வச்சிருக்கலாம். ஆனால் இவர் நடந்து கொண்ட விதம், நாபால் நடந்து கொண்ட விதம் மிகவும் வித்தியாசமான முறை. தாவீது அவரிடத்துல உதவி கேட்டு அனுப்புகிறார். அவருக்கு ஏற்கனவே உதவி செய்திருக்கிறார். ஆனால் அவர் மிகவும் துரத்தி விடுகிறார். தாவீதும் அவனுடைய மனுஷனும் கோபம் கொண்டு அவனை துரத்த போறாங்க. அந்த புத்திசாலியாய் அந்த பெண் தாவீதை தடுத்து
தன் கணவனை காப்பாற்றுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அதன் பிறகு கர்த்தர் நாபாலை வாதித்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த ஏக சிந்தை என்பது நமக்கு நல்ல சாதகமான கணவர், சாதகமான ஒரு மனைவி, சாதகமான ஒரு வாழ்க்கை, அப்போதான் ஏக சிந்தை அல்ல. முரண்பாடா இருந்தாலும் நாம் அதை ஏற்று தேவ சித்தமாக நடத்தினால்தான் அதிலே தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை காண முடியும். ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருகிறார். வந்த பொழுது தம்முடைய சொந்தம் என்ன சிந்தை உள்ளவர்களாக இருந்தார்கள்? ஏக சிந்தை இல்லை. இயேசு என்ன செய்யல? அவர் தம்முடைய சொந்தத்திலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தேவனுடைய சித்தத்தை அவர் பரிபூர்ணமாய் இந்த உலகத்திலே செய்தார். நமக்கு எல்லாமே நமக்கு சாதகமா இருக்காது, பாதகமா இருந்தாலும் நாம் அந்த ஏக சிந்தை, தேவன் அனுப்பின சிந்தையோடு கூட காணப்பட்டால் அதிலே வெற்றி வரும். ஆகவே இந்த பகுதியிலே நாம் அறிந்து கொள்கிற முதலாவது காரியம், ஃபேமிலி லைஃப்ல ஏக சிந்தையா இருக்க வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது சபைக்குள்ளாய், தேவனுடைய திருச்சபைக்குள்ளாய் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஏக சிந்தை இருக்க வேண்டும். வேதத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் எல்லாரும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். we are all one body. கிறிஸ்து நம்முடைய தலைவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஏக சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அந்த முதல் வசனத்திலே ஏக சிந்தை and one accord, one mind, இதை நாம் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது தாழ்மையின் சிந்தை, அதை தான் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆங்கில வேதாமத்திலே lowliness mind, வெறுமையாக்கப்பட்ட ஒரு மனம், ஒரு மனத்தாழ்மையின் இருதயம் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த உலகத்திலே நாம் சிறப்பாய் வாழ வேண்டும் என்றால், தேவனுடைய கிருபையை நாம் அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதற்கு நமக்கு ஞானத்தை விட தாழ்மை முக்கியம். ஆமென். சில வேளைகளில் இது நம்ம கிட்ட சாதாரணமா வராது. இது சாதாரணமா வராது. காரணம் எப்படின்னா, நான் எப்படி தாழ்ந்து போக அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்கிறது அந்த ஹியூமாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தாழ்ந்து போகிறது, ரொம்ப ஹம்பிளா போறது. இது நம்மை ஒரு பெரிய உயர்வுக்குள்ளாய் கொண்டு வரும். ஆனால் சிலர் அதை புரிந்து கொள்ள மாட்டாங்க. நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் தாழ்ந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி யார், நமக்கு நல்ல முன்மாதிரி யார் என்று சொல்லி நீங்கள் பார்த்தால், அதே அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இதற்கு நல்ல ஒரு உதாரணம், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மாடல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். இன்னைக்கு தாழ்ந்து போகாமல் எத்தனையோ பேர் பல சிரமங்களை சந்திக்கிறதை பார்க்கிறோம். வேதத்திலே நமக்கு நம்முடைய ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? தாழ்மையின் சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் வாசிப்போமானால், மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மீகா 6:8. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை அவர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, மனத்தாழ்மையா இரு. பி ஹம்பிள் இன் யுவர் மைண்ட். உன்னுடைய மனதிலே ஒரு நல்ல தாழ்மை இருக்க வேண்டும். இதைதான் வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. இந்த மனத்தாழ்மை ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டால், நீங்க வேலை செய்யற இடத்துல கூட சரி, குடும்பத்துல கூட சரி, வாழ்கிற சொசைட்டில கூட சரி, நம்ம மனத்தாழ்மையாய் நடப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆனால் நிறைய பேர்கிட்ட அது வரவே வராது. என் பொசிஷன் என்ன, நான் யாரு, நான் எப்பேற்பட்டவன், எனக்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்லியே தங்களுடைய சாட்சியெல்லாம் இழந்து விடுவார்கள். அதற்கு தான் அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த 8ஆம் வசனம், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருந்தும்
அதை ஒரு பெரிதாக எண்ணாமல் தேவனுக்கு சமமாய் இருந்தவர் அதை பெரிதாக எண்ணாமல் தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இதுதான் அவருடைய தாழ்மை. ஒரு உயர்ந்த தேவன் எல்லாவற்றையும் இழந்து அவர் அடிமையாய் வருகிறார், அடிமை போல வருகிறார். ஆகவே நம்முடைய செய்தியினுடைய மிக முக்கியமான பாகம், கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்கள், இந்த உபவாச நாட்கள், சிலர் இந்த நாட்களை நீங்கள் குறித்திருக்கலாம், சில பொருட்களை தவிர்த்திருக்கலாம். நீங்க சாப்பிட்றீங்களோ சாப்பிடலையோ எனக்கு அது பெரிதல்ல. அதை எல்லாத்த விட நாம் செய்ய வேண்டிய இந்த ஆவிக்குரிய காரியத்தை நாம் செய்வோமானால் அதுதான் நமக்கு மிகுந்த பலனை கொண்டு வரும். 40 நாள் நம்ம இதை தவிர்த்துட்டு 41வது நாள் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்றதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இந்த காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்போ முதலாவது கிறிஸ்துவில் இருந்த சிந்தை. ஒரு 4-5 காரியங்களை நான் சொல்லுகிறேன். ஒன்று, இந்த வசனத்தின் அடிப்படையிலே கிறிஸ்துவினிடத்தில் இருந்த 2 சிந்தையை நான் சொல்லுகிறேன். அவர் கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தினார். அவர் சொல்ல வேண்டியது நான் ஏன் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லல. அவர் நமக்கு ஒரு மாதிரியா இருக்கிறார், நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தினார். இந்த சிந்தை நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். கீழ்ப்படிதல் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்புறம் சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். மனைவிமார் புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும். புருஷர் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்புறம் மேலான அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். சபைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்படி நிறைய கீழ்ப்படிதல் இருக்கிறது. எஜமான்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்படி நிறைய காரியங்கள் கீழ்ப்படிதலை பற்றி வேதம் நாம் கற்றுக் கொடுக்கிறது. இதை நாம் செய்யும் பொழுதுதான் இதில் இருக்கிற ஆசீர்வாதம், கடைசியா இதற்குனால் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நான் சொல்லி முடிக்க போகிறேன். இந்த கீழ்ப்படிதல் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருந்த சிந்தை, கிறிஸ்துவில் இருந்த அந்த ஒபீடியன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். கிறிஸ்துவின் இடத்தில் இருந்த ஹம்பிள்னஸ் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். இது ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியம். அடுத்தது, கிறிஸ்துவின் இடத்திலே என்ன காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். 1 Peter chapter 1 15 and 16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். சரி, கவனிங்கள். இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்படி என்றால் அவருடைய சிந்தை எப்படிப்பட்டதாய் இருந்தது? பரிசுத்தமாய் இருந்தது. ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? கிறிஸ்துவில் இருந்த சிந்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவுது. அவர் கீழ்ப்படிந்ததை போல நீங்கள் கீழ்ப்படியுங்கள். அவர் தாழ்மையாய் இருந்ததை போல நீங்கள் தாழ்மையாய் இருங்கள். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஒருவேளை இயேசுவை போல நம்ம எல்லாரும் பரிசுத்தராய் இருப்போம்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். மனுஷனுக்காய் ஜீவனை கொடுத்தவர். சமீபத்திலே ஒரு பாடலை, கிறிஸ்தவ பாடலை நன்கு பாடின ஒரு நடிகை, அந்த அம்மா கொடுத்த அந்த சாட்சியில் என்னன்னா, நான் எத்தனையோ பார்த்தேன் அந்த இயேசுவை போல அன்புள்ளவர். கொடுத்த சாட்சி, இயேசுவை போல அன்புள்ளவர், மனிதனுக்காக ரத்தத்தை சிந்தியவர் வேறு ஒருவரும் இல்லை. அதனாலதான் அந்த ஆண்டவரை நான் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இல்லாத ஒரு விசேஷம்? எத்தனையோ கோடிக்கணக்கான தெய்வங்கள் இருந்தாலும் இல்லாத ஒரு விசேஷம், இயேசுவினிடத்தில் பரிசுத்தம் இருக்கிறது. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். எனவேதான் இவரை நியாயம் விசாரித்த பிலாத்து சொல்லுகிறார், இவரிடத்தில் ஒரு குற்றமும் நான் காணவில்லை என்று சொல்லி தன் கைகளை கழுவுகிறார். ஆமென். இயேசுவின் பரிசுத்தம், அந்த சிந்தை நம்மில் காணப்பட வேண்டும். அடுத்தது, இயேசு கிறிஸ்துவினிடத்திலே காணப்பட்ட இன்னொன்று அன்பு. வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் 15:12. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர்
அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. சரி, அவருடைய சிந்தையிலே அடுத்தது என்ன? அன்புதான். அவருடைய சிந்தையில் இருக்கிறது என்னது? லவ், லவ், லவ். எல்லாரிடத்திலும் அவர் அன்பாய் இருந்தார். அந்த காட்டி கொடுக்க போகிற நேரத்தில் கூட யூதாசை பார்த்து என்ன கேட்டிருக்கணும்? துரோகின்னு சொல்லியிருக்கலாம், அல்லது யூதாசேன்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் என்ன சொன்னார்? சிநேகிதனே, சிநேகிதனே. அந்த அன்பின் வார்த்தையை தான் பயன்படுத்தினார். நம்மால முடியுமா? நமக்கு இவர் தான் துரோகம் பண்ணாருன்னு சொன்ன பிறகு அவரை வா ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோமா? இதுதான் தெய்வத்தின் அன்பு. அந்த சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். இந்த கடைசி காலங்களிலே, அன்பு தணிந்து போகிற காலங்களிலே ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றுங்கப்பா, உம்மை போல என்னை மாற்றுங்க, 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 மாற்றுங்க. இப்படியே கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் அந்த அன்பின் சிந்தை இருந்தது. 2 கள்ளர்கள் இயேசுவை நிந்திக்கிறார்கள். அந்த 2 கள்ளர்கள் முதல்ல அப்படிதான் வருது. 2 கள்ளர்களை அறையிறாங்க. 2 கள்ளர்கள் நிந்தித்தார்கள் அப்படின்னு தான் போடப்பட்டிருக்குது. ஆனா திடீர்னு ஒரு கள்ளனுக்குள்ளாய் ஒரு மாற்றம் வருகிறது. அந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன தெரியுங்களா? நான் நிச்சயமா சொல்லுவேன், முதல் வார்த்தை, சிலுவையிலே சொன்ன முதல் வார்த்தை. முதல் வார்த்தை என்ன சொன்னாரு? பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று. இந்த ஒரு வார்த்தை அந்த தொங்கிக் கொண்டிருந்த 2 கள்ளனிலே ஒருவனை தொட்டது. இவ்வளவு அந்த கேடு அடைந்த ஒரு தொங்கிக் கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையிலும் அவர் மன்னிப்பை தானே சொல்லுகிறாரே. இவரல்லவா தெய்வம். ஒரு நிமிஷத்துல மனமாற்றம் அவன் வாழ்க்கையில் வருகிறது. அந்த ஆண்டவரை பார்த்து சொல்ற, ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளும். சில இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பார். ஆண்டவருடைய வார்த்தை, அன்பு வார்த்தைகள். நம்ம கிறிஸ்தவ உலகத்துல அன்பு தகப்பனார் டிஜே சங்கல அன்பின் அப்போஸ்தலர் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அன்புக்கு அவர்களிடத்துல இருக்கிற அந்த வார்த்தை, அப்படியே காலங்களிலே அந்த அன்பான அந்த வார்த்தைகள், அந்த ஜெபத்துல, அந்த கண்ணீர் விடுகிற அந்த மனதுருக்கத்துல அப்படியே ஜனங்கள் அழுது கூட்டம் கூட்டமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு எத்தனை சபைகளில் இருக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவரே உங்களுடைய மனதுருக்கத்தை எனக்கு தாரும். அந்த அன்பு வந்தாதான் மனதுருக்க முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்துல கேட்போம், உம்மை போல அந்த அன்பு கூறுகிற அந்த சிந்தை என்னில் தாரும் ஆண்டவரே, உம்மை போல அன்பு கூறுகிற சிந்தை. அடுத்து நான் சொன்னது போல அந்த மனத்தாழ்மை, அந்த மனத்தாழ்மையை ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதை செய்கையிலே வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய மனத்தாழ்மையை. வாசிப்போம். போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். பாருங்கள், தாழ்மையின் வெளிப்பாடு, தாழ்மையின் வெளிப்பாடு. அவர் தன் அறையிலே ஒரு சீலையை கட்டிக்கொண்டு சீசருடைய கால்களை கழுவ தொடங்கினார். இதுதான் அன்பு. அருமையானவர்களே, நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியை தேவன் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நம்மில் இருக்க வேண்டும். ஆமென். கிறிஸ்துவில் இருந்த கீழ்ப்படிதல், கிறிஸ்துவில் இருந்த மனத்தாழ்மை, கிறிஸ்துவில் இருந்த பரிசுத்தம், கிறிஸ்துவில் இருக்கிற அன்பு, கிறிஸ்துவில் இருக்கிற அன்பு, இவைகள் நம்முடைய இந்த சிந்தை நம்மில் இருக்குமானால், இந்த சிந்தை நம்மில் இருக்குமானால், இப்பொழுது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 2:9. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, பாருங்க, கவனிங்க, ஆதலால், ஆதலால் எதனால்? அவர் தன்னை தாழ்த்தினபடினால், அவருடைய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை அவரிடத்தில் இருந்தபடினால் தேவன் அவரை உயர்த்தினார். இன்றைக்கு நான் உங்களை சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்மை உயர்த்த வேண்டுமா? கிறிஸ்துவின் சிந்தைக்குள் நாம் கடந்து வருவோம். கிறிஸ்துவின் சிந்தைக்குள் வருவோம். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ சிந்தையில் வந்து விட்டால் கிறிஸ்தவன் தானா வளர்ந்துரும். ஆனா கிறிஸ்துவ விட்டுட்டு, கிறிஸ்துவின் சிந்தையை விட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம செய்யறோம்.
அதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற காரியம். ஆனால் நாம், நம்முடைய சபை அதை நாம் செயல்படுத்த வேண்டும். இன்னும் தாழ்மையோடு கூட நம்முடைய பேச்சிலே, வார்த்தையிலே, செயலிலே, ஈவன் நம்ம வேலைக்காரங்கள்ட்ட கூட, நம்ம கீழானவங்கள்ட்ட கூட நல்லா அன்பா பேசுவோம். எல்லாரையும் நாம் நேசித்து பழகுவோம். அதனால நம்மள ஏதோ ஒரு ஏமாளி கோமாளி நினைப்பாங்கன்னு நினைச்சிடாதீங்க. ஒன்றுமே இல்லை. எந்த சூழ்நிலையில் நம்ம மதிப்பு உயர்ந்து கொண்டுதான் இருக்கும். நம்மை கர்த்தர் கனப்படுத்தி கொண்டே இருப்பார், உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்துல இதை செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கிற 2 ஆசீர்வாதம். தேவன் உயர்த்துகிறார். அல்லேலூயா. காட் ஹைலி எக்ஸால்டட். நம்ம என்ன செய்கிறார்? மிகவும், தமிழ்ல சும்மா உயர்த்தின்னு போட்டிருக்குது. ஆனா ஆங்கில வேதாகமத்தில் எப்படி போட்டிருக்குது? ஹைலி எக்ஸால்டட். நீங்க நல்லா உயர்த்தப்படுவீங்க. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஹல்லேலூயா. நம்ம லைஃபா இருக்கலாம், நம்ம பிள்ளைகளா இருக்கலாம், நம்முடைய எல்லாவற்றையுமே கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு முன்பதாக இந்த காரியத்தை நீங்கள் செய்ய செய்ய, எத்தனையோ இந்த ஊழியத்தின் பாதையில 40 வருஷத்தை நான் கடந்து 41வது வருஷத்துல இருக்கேன். எத்தனையோ என் கண்ணெதிர இருந்த ஊழியர்கள் தங்களை பெருமையா பாராட்டினவங்களாம் இன்னைக்கு ஜீரோவா இருக்காங்க. எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. தன்னைத்தானே மேன்மைப்படுத்தி போஸ்ட் அடிச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. பொறுமையா, அமைதியோடு, தாழ்மையோடு இருந்தவங்களை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையோடு இருந்தா கர்த்தர் கிருபை அளிப்பார். நான் கற்றுக்கொண்ட சத்தியம் அதுதான். நான் நடக்கிறது அதுதான். என் வாழ்க்கை அதுதான். நான் எங்கேயும் என்னை மேன்மைப்படுத்த மாட்டேன். கர்த்தரை முன்னி வைப்பேன். கிடைச்சா சரி, கிடைக்காட்டா சரி. ஆனா கர்த்தர் ஒரு நாளும் என்னை குறைவுபடுத்தவே விடலை. உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இந்த சிந்தை நம்மில் வரும்பொழுது நம்மை தேவன் உயர்த்துகிறார். 2வது ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தா, 11ஆம் வசனத்தின் பிற்பகுதி, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். பாருங்கள், அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மேலான நாமம்னா என்ன தெரியுங்களா? பெயர். ஆதியாகமம் 12:2 வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அதுதான் என்னது? மேலான நாமம். உங்க பேரை குறிச்சு என்ன பண்ணணும்? கர்த்தர் உயர்வாய், இந்த உலகம் உயர்வாய் பேசணும்னா நம்ம ஒண்ணும் இல்லை. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். இந்த ஆண்டவர்கிட்ட இருக்கிற கேரக்டர் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம்கிட்ட இருக்கு, ரொம்ப இருக்கும். ஆபிரகாம்கிட்ட ரொம்ப இருக்கும். ஆண்டவர் சொன்னார், நீ போ, உன் தேசத்தை, இனத்தை, ஜனத்தை விட்டு புறப்பட்டு போனோன்னு கீழ்ப்படிஞ்சு போயிட்டாரு. கீழ்ப்படிதல் அவரிடத்துல இருந்தது. அடுத்தது லோத்து பிரச்சனை பண்ணிட்டு அவர் ஒரு பக்கமா போறாரு, விட்டு கொடுத்துட்டாரு. போ, நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், நீ கிழக்க போனா நான் மேக்க போறேன் அப்படிங்கிறார். விட்டு கொடுக்குறாரு. மனத்தாழ்மை. நான் பெரியவன்ல, நான் போற முதல் நான் செலக்ட் பண்றதை பார்த்துட்டு அப்புறம் நீ எதிர போன்னு சொல்லல. நீ எங்க போறிய போ, நான் இம்ப்ளா விட்டு கொடுக்குறேன். இந்த தன்மைகள் எல்லாமே ஆபிரகாமிட்டையும் இருந்துச்சு. அதனாலதான் கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததி என்றைக்கு ஆபிரகாமின் பேரை பெருமைப்படுத்தி இருக்கிறார். ஆபிரகாமுக்குள் அந்த கீழ்ப்படிதல், தன்னுடைய சொந்த குமாரனை ஈசாக்கு எனக்கு பலியிடணும்னு கீழ்ப்படிந்து போகிறார். அருமையானவர்களே, இந்த வேதம் இந்த நாட்களிலே நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவர் அதிகமா இந்த காரியத்தை தான் பேசிக்கொண்டே இருந்தார். எனவே இந்த வார்த்தைகளோடு கூட நான் முடிக்கிறேன். கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நம்மில் இருக்க வேண்டும். அதோடு கூட ஏக சிந்தை உள்ளவர்களாய், ஒரு மனம் என்ற சிந்தை உள்ளவர்களாக, மனத்தாழ்மையின் சிந்தை, இதெல்லாம் அடங்கியதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. இந்த சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் முதலாவது நம்முடைய வாழ்க்கை உயர்த்தப்படும். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். நான் எப்பவுமே இந்த உயர்வை பத்தியே தான் பேசுறது. உயர்வு, நான் திடீர்னு உங்களுக்கு அப்படியே சும்மா வானம் திறந்து கூரை பிச்சுக்கிட்டு பொத்துன்னு உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் ஒழுங்குலாம் சொல்ல மாட்டேன். அதல்ல, கர்த்தர் உங்களை உயர்த்த உயர்த்த ஆசீர்வாதம் வரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம். அது வேதனை இல்லாத ஐஸ்வர்யம். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா, கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். திடீர்னு போய் நம்ம பெரிய குபேரனா மாறணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். அதுல ஒரு வேதனை இருக்காது. அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாய் தங்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அது என்றும் மாறாது இருக்கக்கூடியதான இருக்கும். இதற்கு ஒரே ஒரு காரியம், நாம் கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை என்ன?
தாழ்மையின் சிந்தை, கீழ்ப்படிதலின் சிந்தை, அன்பின் சிந்தை, பரிசுத்தத்தின் சிந்தை. இந்த சிந்தை என்னில் தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தருவார். நம்ம எல்லாரையும் உயர்த்துவார். எல்லாரும் ஆசீர்வாதமாயிருப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரிடத்துல அப்படியே கண்களை மூடி தேவனோடு கூட பேசுங்க. ஆண்டவர் இந்த காலவெளியில நம்ம ஒவ்வொருவரோடு கூட பேசி இருக்கிறார். என்னோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். ஏதோ நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன்னு நினைக்கல. ஆண்டவர் எனக்கும் இந்த வார்த்தைகளை கொண்டு சில காரியங்களை பேசி கொண்டு இருக்கிறார், உணர்த்துகிறார், நம்முடைய தவறை சுட்டி காட்டுகிறார். எங்க கீழ்ப்படியாம போனோம், எங்க பெருமையா பேசணும், எங்க தாழ்ந்து போகாம போனோம், எங்க பரிசுத்தத்தை இழந்தோம், ஆண்டவர் பேசுகிறார். எங்க அன்பை இழந்தோம், ஆண்டவர் தன்னை காட்டி கொடுக்கிற இடத்துல கூட, சிநேகிதனே முத்தத்திலேயா என்னை காட்டி கொடுக்கிறாய். எவ்வளவு அன்பான வார்த்தை அவர் பேசினார். யோசித்து பாருங்க. இந்த வார்த்தைகளின்படியே நம்முடைய சிந்தை உடையவர்களாய் உம்மை போல மாறணும்ப்பா, உம்மை போல மாறணும். எங்களை காண்போர் உம்மை காண வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய சாயல் எங்களில் வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. நாங்க கிறிஸ்தவங்க பெயரளவில் அல்ல, எங்களுடைய செய்கையில், எங்களுடைய பேச்சில, எங்களுடைய பார்வையில, எங்களுடைய நடக்கையில, எங்களுடைய சிந்தையில செயல்பட எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. அதுவே இந்த உபவாசமாய் மாறட்டும் ஆண்டவரே. அதுவே எங்களுடைய உபவாசமாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சுபாவத்தை தார். அது நிமித்தமாய் ஆண்டவரே, இந்த ஒப்பு கொடுத்தலில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் வைத்திருக்கிற உயர்வுகள், அவருடைய குடும்பத்திலே, குடும்பத்தார் முன்பதாக, அவருடைய சொசைட்டி முன்பதாக, வேலை செய்கிற இடங்களிலே, அவருடைய பொருளாதாரத்திலே, எல்லாவற்றிலும் நீர் உயர்த்துவீராக. தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்த்தினார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தந்தருளினார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தேடி வருவதாக ராஜா, தேடி வருவதாக. ஆசீர்வதியும் அன்பு கரங்களில் ஒப்பு கிடைக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.